உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட் பார்ட் 3 செக்ஷன் 4 தலைப்பு பழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை அமைதியாக எழுதும் மறைமுக சக்தி முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட் மனவியல் நரம்பியல் அறிவியல் மற்றும் நடைமுறை வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. சினிமேட்டிக் ஓப்பனிங். ஒரு கிராமத்துல 2 பாதைகள். முதல் பாதை புதியது, யாரும் அதிகம் நடக்கவில்லை. இரண்டாவது பாதை பல வருடங்களாக மக்கள் நடந்து உருவானது. ஒரு சிறுவன் கேட்டான், ஏன் இந்த பாதை பெரியதாக இருக்கு? தாத்தா சிரித்தார். ஒரு நாள்ல உருவாகல, தினமும் ஒருத்தர் இன்னொருத்தர் நடந்ததால்தான். நண்பர்களே, பழக்கங்களும் அப்படித்தான். ஒரு நாள், ஒரு முடிவு, ஒரு செயல், மீண்டும் 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 ஒரு நாள். அது இதுதான் நான் என்று சொல்லும் அளவுக்கு நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிடுகிறது. ஒரு கேள்வி இன்னைக்கு நீங்கள் வாழும் வாழ்க்கையில் எவ்வளவு சதவீதம் நீங்க யோசித்து சென்றீங்க? எவ்வளவு சதவீதம் பழக்கத்தால செய்கிறீங்க? காலை எழுவது, பல் துலக்குவது, தேநீர் குடிப்பது, மொபைல் எடுப்பது, கோபப்படுவது, கவலைப்படுவது, இவை பலவும் முடிவுகள் அல்ல, பழக்கங்கள். ஒரு உணர்ச்சி மிக்க கதை. ஒரு மனிதர் ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடன ஜன்னலை திறப்பாரு, வெளியே பார்த்து சிரிப்பார். அவருடைய பேரன் கேட்டான், தாத்தா, ஏன் தினமும் சிரிக்கிறீர்கள்? அவர் சொன்னாரு, வாழ்க்கை எனக்கு சிரிக்கிறதா என்று காத்திருக்க மாட்டேன், நான் முதல்ல சிரிக்கிறேன். அது அவருடைய பழக்கம். அந்த பழக்கம் அவருடைய மனநிலையாக மாறியது. சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன். உளவியலில் ஒரு பழக்கம் 3 படிகளில் உருவாகிறது. 1. கியூ, தூண்டுதல். ஒரு நிகழ்வு, ஒரு நேரம், ஒரு இடம், ஒரு உணர்ச்சி. 2. ருட்டீன், செயல், அதற்கு பிறகு நாம் தொடர்ந்து செய்யும் செயல். 3. ரிவார்ட், பலன். அந்தச் செயல் மனதிற்கு ஒரு சிறிய திருப்தி தருகிறது. அதனால்தான் அடுத்த முறையும் அதே செயலை மனம் தேர்வு செய்கிறது. ஒரு எளிய உதாரணம். கியூ, வேலை அழுத்தம். ருட்டீன், மொபைலை எடுத்து 30 நிமிடம் ஸ்க்ரோல். ரிவார்டு, சில நிமிடங்கள். மன அழுத்தம் குறைந்தது போல உணர்வு. ஆனா உண்மையான பிரச்சனை அப்படியே இருக்கிறது. ஒரு சின்ன சிரிப்பு. ஒருத்தர் சொன்னாரு, நான் மொபைல் 5 நிமிஷம் மட்டும் பார்ப்பேன். 1 மணி நேரம் கழிச்சு அவர் ஒரு பூனை எப்படி பியானோ வாசிக்கிறதுன்னு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தார். சிறிய சிரிப்பு. பழக்கம் நம்மை நாம நினைப்பதை விட வேகமாக இழுத்துச் செல்லும். அறிவியல் விளக்கம். நாம் ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்யும்பொழுது மூளை அதை ஆட்டோமேட்டிக் புரோகிராம் ஆக மாற்ற ஆரம்பிக்கிறது. அதனால சில செயல்கள் யோசிக்காமலேயே நடக்கின்றன. நல்ல செய்தி என்ன? கெட்ட பழக்கம் உருவானது போல நல்ல பழக்கமும் உருவாகும். ஃபேமிலி எக்ஸாம்பிள். ஒரு குடும்பத்தில் இரவு உணவு நேரம். ஒவ்வொருவரும் தங்கள் மொபைல். ஒரு நாள் அப்பா ஒரு முடிவு எடுத்தார். சாப்பிடும் 20 நிமிடம் ஃபோன் இல்ல. முதல் நாள் அமைதி. 2ஆம் நாள் சிறிய உரையாடல். 3ஆம் வாரம் சிரிப்பு. 1 மாதம் கழித்து அந்த குடும்பம் மீண்டும் ஒன்றாக சாப்பிட ஆரம்பித்தது. ஒரு சிறிய பழக்கம் ஒரு குடும்பத்தின் உறவை மாற்றியது. பிசினஸ் எக்ஸாம்பிள். ஒரு தொழிலதிபர் தினமும் காலை 15 நிமிடம் நேற்றைய தவறுகளை எழுதினார். பிறகு ஒரு கேள்வி, இன்று ஒரே ஒரு விஷயத்தை எப்படி சிறப்பாகச் செய்வது? 5 வருஷங்கள் கழித்து அவருடைய வெற்றியின் காரணம்
பெரிய ரகசியம் இல்லை. தினசரி சிறிய பழக்கம். ஆடியன்ஸ் ஆக்டிவிட்டி. இப்போது ஒரு காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பத்திகள் போடுங்கள். இடது பக்கம் என் வாழ்க்கையை பலவீனப்படுத்தும் 5 பழக்கங்கள். உதாரணம்: தாமதமாக தூங்குவது, அதிகமாக கவலைப்படுவது, ஒப்பிடுவது, கோபத்தில் உடனே பேசுவது. வலது பக்கம் அதற்கு பதிலாக உருவாக்க வேண்டிய புதிய பழக்கம்: நேரத்தில் தூங்குவது, 5 நிமிடம் மூச்சு பயிற்சி, நன்றி எழுதுவது, பதில் சொல்லும் முன் 10 வினாடி அமைதி, ஒரு ஆழமான கதை. ஒரு தோட்டக்காரர் தினமும் ஒரு வாளி தண்ணீர் ஊற்றினார். மக்கள் சிரித்தார்கள். இந்தச் சிறிய தண்ணீரால என்ன ஆகும்? 1 வருடம் கழித்து அந்த இடம் பசுமையான தோட்டமாக மாறியது. தோட்டக்காரர் சிரித்தார். நான் ஒரே நாளில் தோட்டம் உருவாக்கவில்லை, ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றினேன். நண்பர்களே, நீங்கள் ஒரே நாளில் புதிய வாழ்க்கையை உருவாக்க வேண்டியதில்லை. இன்று ஒரு நல்ல பழக்கம் மட்டும் போதும். ஹேபிட் ஸ்டாக்கிங். புதிய பழக்கத்தை இணைக்கும் முறை. புதிய பழக்கத்தை தனியாக ஆரம்பிக்காதீர்கள், ஏற்கனவே இருக்கும் பழக்கத்துடன் இணைத்து விடுங்கள். உதாரணம்: பல் துலக்கிய பிறகு 2 நிமிடம் மூச்சு பயிற்சி. தேநீர் குடித்த பிறகு நன்றி எழுதுங்கள். படுக்கும் முன் இன்னைக்கு கற்ற ஒரு விஷயத்தை எழுதுங்கள். இப்படி செய்தால் புதிய பழக்கம் எளிதாக நிலைக்கும். ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸ். இன்று உங்களை நீங்கள் கேளுங்கள்: நான் தினமும் மீண்டும் மீண்டும் செய்வது என்ன? அது என் எதிர்காலத்தை கட்டுகிறதா, அல்லது அதை மெதுவாக உடைக்கிறதா? நான் இன்னைக்கு மாற்ற வேண்டிய ஒரே ஒரு பழக்கம் எது? ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ். ஆன்மீக கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீக பார்வை. ஒரு விளக்கு ஒரே நாளில் பிரகாசிக்கவில்லை. தினமும் எண்ணெய் ஊற்ற வேண்டும், திரியை சீர் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஒளி தொடரும், மன அமைதியும். அப்படித்தான் ஒரு முறை கிடைக்கும் சாதனை அல்ல, தினசரி பராமரிக்க வேண்டிய வாழ்க்கை முறை. டெய்லி சேலஞ்ச். அடுத்த 30 நாட்களுக்கு ஒரே ஒரு புதிய பழக்கம். அதிகம் வேண்டாம். உதாரணமாக, காலை எழுந்ததும் ஆழ்ந்த மூச்சு, தினமும் 10 நிமிடம் நடை, ஒரு நன்றி, ஒரு நல்ல செயல், ஒரு பக்கம் புத்தகம். இந்த ஒரே ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்ற ஆரம்பிக்கும். சம்மரி. இன்றைக்கு நாம் கற்றது: பழக்கங்கள் அமைதியாக நம் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. ஒரு பழக்கம் தூண்டுதல் பிளஸ் செயல் பிளஸ் பலன். சிறிய நல்ல பழக்கங்கள் பெரிய வாழ்க்கை மாற்றங்களை உருவாக்கும். பழக்கத்தை மாற்ற மன உறுதி மட்டும் போதாது, சரியான அமைப்பு தேவை. தொடர்ச்சியே வெற்றியின் உண்மையான ரகசியம். கியூரியாசிட்டி ஃபார் நெக்ஸ்ட் செக்ஷன். அடுத்த பகுதியில் வாழ்க்கையின் நோக்கம். ஏன் சிலர் நிறைவாக வாழ்கிறார்கள், சிலர் வெறும் பிஸியாக வாழ்கிறார்கள்? வாழ்க்கைக்கு நோக்கம் ஏன் தேவை? பணம், பதவி, வெற்றி ஆகியவற்றைத் தாண்டி உண்மையான நிறைவு எங்கே? காலை எழுந்தவுடன் உற்சாகமாக வாழும் மனநிலையை எப்படி உருவாக்குவது? கதைகள், அறிவியல், உளவியல் மற்றும் ஆழமான வாழ்க்கை பயிற்சிகளுடன் பார்க்கப் போகிறோம். பார்ட் 3 தொடரும். உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட். பார்ட் 3 செக்ஷன் 5. தலைப்பு: வாழ்க்கையின் நோக்கம் வெறும் பிஸியாக வாழ்வதா அல்லது அர்த்தமுள்ள வாழ்க்கையா? முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட். மனவியல், வாழ்க்கை அனுபவங்கள், நடத்தை மாற்றம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. சினிமேட்டிக் ஓப்பனிங். அதிகாலை. ஒரு பேருந்து நிலையம். 2 பேருந்துகள் நிற்கின்றன. முதல் பேருந்தில நூற்றுக்கணக்கான மக்கள். அவர்கள் எல்லோரும் அவசரமாக ஏறுகிறார்கள். ஒரு சிறுவன் மட்டும் அமைதியாக நிற்கிறான். கண்டக்டர் கேட்டார், ஏன் ஏறல? சிறுவன் சிரித்தான். இந்த பேருந்து எங்கே போகுது? கண்டக்டர் சொன்னாரு,
தெரியாது. சிறுவன் அமைதியாகச் சொன்னான். அப்படியே நான் என்னன்றன்னா, வேகமாக போறது என்ன பயன்? இன்னிக்கென்று பலர் ரொம்ப பிஸியானஸ்டன் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் செல்லுகிற திசை சரியானதா என்று அவங்க நின்று சிந்திப்பதில்லை. ஒரு ஒரு கேள்வி, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்கிறீர்கள். ஆனால் எதற்காக? இந்த கேள்வியை கடைசியாக எப்போது கேட்டீங்கள்? ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு வயதான மனிதர் ஓய்வு பெற்றார். முதல் வாரம் ஓய்வு மகிழ்ச்சி, 2வது மாதம் சலிப்பு, 6வது மாதம் மன அழுத்தம். மருத்துவர் கேட்டார், உங்களுக்கு உடல் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நோக்கம் இல்ல அன்னுக்கு. அவர் இலவசமாக குழந்தைகளுக்கு பாடம் சொல்ல ஆரம்பித்தார். 1 வருடம் கழித்து அவருடைய முகத்தில் மீண்டும் ஒளி. ஏன்? மனிதன் வெறும் வாழ்வதற்காக அல்ல, பங்களிப்பதற்காக பிறந்தவன். முக்கியமான உண்மை, 3 வகையான வாழ்க்கை. முதல் வாழ்க்கை வாழ்வதற்காக வேலை. 2வது வாழ்க்கை வெற்றி பெறுவதற்காக வேலை. 3வது வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கைக்காக வேலை. 3வது வாழ்க்கைதான் நிலையான நிறைவைத் தருகிறது. சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் உளவியலில் ஒரு முக்கியமான கருத்து, பர்பஸ் இன் லைஃப். ஆய்வுகள் கூறுவது, வாழ்க்கையில் தெளிவான நோக்கம் கொண்டவர்கள் மன அழுத்தத்தை சிறப்பாக சமாளிக்கிறார்கள். தோல்விக்குப் பிறகு வேகமா மீண்டு வர்றாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனையை மட்டும் பார்க்கல, பயணத்தையும் பார்க்கறாங்க. ஒரு கிராமத்து கதை. ஒரு வயதான விவசாயி தினமும் ஒரு மரக்கன்றை நடுவார். ஒரு சிறுவன் கேட்டான், தாத்தா, இந்த மரம் பெரியதாகும் போது நீங்க இருக்க மாட்டீங்க? அவர் சிரித்தார். நான் உட்கார்ந்த நிழல் யாரோ நட்ட மரம். நான் நடப்பது எனக்காக இல்ல, என்னைத் தொடர்ந்து வருபவர்களுக்காக. அதுதான் நோக்கமுள்ள வாழ்க்கை. ஒரு சின்ன சிரிப்பு. ஒருவர் கேட்டார், நீங்க ஏன் இவ்வளவு புத்தகம் படிக்கிறீங்க? அவர் சொன்னாரு, வாழ்க்கை என்னை கேள்வி கேட்கிறது, நான் ஆன்சர் கீ தேடுறேன். சிசிறு சிரிப்பு. ஃபேமிலி எக்ஸாம்பிள். ஒரு தாய் தினமும் சமையல் செய்றாரு. அது வெறும் சமையல் அல்ல, ஒரு குடும்பத்தை அன்பால் இணைக்கும் செயல். ஒரு தந்தை மகளுக்கு கதை சொல்றாரு. அது வெறும் கதை அல்ல, ஒரு தலைமுறைக்கு நம்பிக்கை கொடுக்கிறோம் நேரம். பிசினஸ் எக்ஸாம்பிள். 2 தொழிலதிபர்கள். முதல் நபர் பணம் சம்பாதிக்கிறார். 2வது பிரச்சனைகளை தீர்க்கிறார். பணம் இருவருக்கும் வருகிறது. ஆனால் 2வது நபருக்கு மக்களின் ஆசீர்வாதமும் வருகிறது. ஆடியன்ஸ் ரிஃப்ளெக்ஷன். ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். இந்த கேள்விகளுக்கு மனசுல பதில் சொல்லுங்கள். என்னை உயிரோட்டமாக உணர வைப்பது என்ன? எந்த வேலையைச் செய்யும்போது நேரம் போறது தெரியாது? நான் இல்லாத பிறகும் எதை விட்டுச் செல்ல விரும்புகிறேன்? இக்கிகாய். எளிய விளக்கம். ஜப்பானில் ஒரு அழகான சிந்தனை. வாழ்க்கையின் நோக்கம் 4 விஷயங்கள் சந்திக்கும் இடம். உங்களுக்கு பிடித்தது, உங்களுக்கு நன்றாக வருவது, உலகிற்கு தேவையானது, அதனால் மதிப்பு உருவாகுவது. இந்த 4ம் சேருமிடத்தில் வாழ்க்கை ஆழமான அர்த்தம் பெறுகிறது. ஒரு ஆழமான கதை. ஒரு கல் உடைப்பவர் வேலை செய்து கொண்டிருந்தாரு. ஒருத்தர் கேட்டாரு, என்ன பண்றீங்கள்? அவர் சொன்னாரு, கல் உடைக்கிறேன். அடுத்தவர் அதே வேலை அவரிடம் கேட்டார்கள். அவர் சொன்னாரு, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுகிறேன். வேலை ஒன்றுதான், நோக்கம் வேறு. அதனால வாழ்க்கை அனுபவமும் வேற. பிராக்டிக்கல் எக்ஸசைஸ். இப்பொழுது ஒரு காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள், மேலே எழுதுங்கள், என் வாழ்க்கையின் நோக்கம். பிறகு இந்த 3 கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். 1. நான் எந்த மதிப்புகளுக்காக வாழ விரும்புகிறேன்? அன்பு, நேர்மை, சேவை, கற்றல். 2. நான் எந்த மனிதராக மாற விரும்புகிறேன்? 3.
இன்று அதற்காக ஒரு சிறிய செயல் என்ன? அறிவியல் பார்வை, தெளிவான நோக்கம் கொண்டவர்கள் கடினமான சூழ்நிலையிலும் அதிக மன உறுதியுடன் இருப்பதாக பல உளவியல் ஆய்வுகள் காட்டுகின்றன. ஏனென்றால், ஏன் என்பது தெளிவாக இருந்தால், எப்படி என்பதை மனம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ், ஆன்மீக கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீக பார்வை. ஒரு தீபம் தன்னுக்காக மட்டும் எரிவதில்லை, அது மற்றவர்களுக்கும் ஒளி தருகிறது. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் வெறும் பெறுவதற்காக அல்ல, பகிர்வதற்காகவும் உயர்வதற்காகவும் பிறந்தவர்கள். 7 நாள் செயல்திட்டம், அடுத்த 7 நாட்கள். ஒவ்வொரு இரவும் இந்த ஒரு கேள்வியை மட்டும் எழுதுங்கள். இன்றைக்கு நான் யாருடைய வாழ்க்கையை கொஞ்சமாவது நல்லதாக்கினேனா? ஒரு சிரிப்பு, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உதவி, ஒரு ஊக்கம், அது போதும். நோக்கமுள்ள வாழ்க்கை பெரிய மேடைகளில் தொடங்குவதில்லை, சிறிய கருணைகளில் தொடங்குகிறது. சம்மரி, இன்று நாம் கற்றது, பிஸியாக இருப்பதும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதும் ஒன்றல்ல. நோக்கம் மன உறுதியையும் நீடித்த மகிழ்ச்சியையும் உருவாக்குகிறது. ஒவ்வொரு சிறிய செயலும் பெரிய வாழ்க்கை நோக்கத்துடன் இணைக்கப்படலாம். உண்மையான நிறைவு நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் மதிப்பு சேர்க்கும் வாழ்க்கையில் உள்ளது. வாழ்க்கையின் நோக்கம் ஒரே நாளில் கிடைக்காது, அதை தினமும் வாழத் தொடங்க வேண்டும். பார்ட் 3 ஃபைனல் செக்ஷன் முன்னோட்டம். அடுத்த பகுதியில் பார்ட் 3 இன் இறுதி நிறைவு. அதில் உங்கள் புதிய அடையாளத்தை உருவாக்கும் 30 நாள் ப்ளூ பிரிண்ட், மனம், பழக்கம், நோக்கம், தன்னம்பிக்கை அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் மாற்றத் திட்டம். டெட் டாக் பாணியில் உணர்ச்சிபூர்வமான நிறைவு, அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான சக்தி வாய்ந்த உறுதிமொழி. இவற்றுடன் பார்ட் 3 கம்ப்ளீட் ஆகும். பார்ட் 3 ஃபைனல் செக்ஷன் தொடரும். உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட். பார்ட் 3 ஃபைனல் செக்ஷன். தலைப்பு: உங்கள் புதிய வாழ்க்கையின் பிறப்பு. மனதை மாற்றினால் வாழ்க்கை மாறும். முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட். தன்னறிவு, மன அமைதி, வாழ்க்கை நோக்கம் மற்றும் நடைமுறை மாற்றத்தை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. சினிமேட்டிக் க்ளோசிங் ஓபனிங். ஒரு பட்டாம்பூச்சி கூட்டிலிருந்து வெளியே வர போராடிக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறுவன் அதை பார்த்து வருந்தினான். பாவம் என்று நினைத்து அந்த கூட்டை கிழித்து உதவினான். பட்டாம்பூச்சி வெளியே வந்தது, ஆனால் அது பறக்கல. ஏன்? அந்த போராட்டம்தான் அதன் இறக்கைகளுக்கு வலிமை கொடுக்க வேண்டியிருந்தது. நண்பர்களே, வாழ்க்கையில நீங்கள் சந்திச்ச ஒவ்வொரு சவாலும் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை உருவாக்க வந்திருக்கலாம். இந்த பயணத்தை நினைவில் கொள்ளுங்கள். பார்ட் 3 முழுவதும் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நான் யார் என்ற கேள்வி, ஒப்பீட்டின் ஆபத்து, தன்னம்பிக்கையின் உண்மையான அடித்தளம், பழக்கங்களின் மறைமுக சக்தி, வாழ்க்கையின் நோக்கம். இப்போது இந்த 5 கருத்துக்களையும் ஒரே வாழ்க்கை முறையாக மாற்றப் போகிறோம். ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு வயதான இசைக்கலைஞர் 90 வயதிலும் தினமும் பயிற்சி செய்தார். ஒரு இளைஞர் கேட்டார், இவ்வளவு பெரிய கலைஞர், இன்னும் ஏன் பயிற்சி? அவர் சிரித்தார். நான் நேற்றை விட இன்று கொஞ்சம் நல்ல மனிதனாக ஆக முயற்சி செய்கிறேன். அதுதான் உண்மையான வளர்ச்சி. வாழ்க்கையை மாற்றும் 5 உறுதிமொழிகள். உறுதிமொழி 1: நான் என் கடந்த காலம் அல்ல, அது என் ஆசிரியர். உறுதிமொழி 2: நான் என் தோல்விகள் அல்ல, அவை என் பயிற்சிகள். உறுதிமொழி மின்: நான் மற்றவர்களுடன் போட்டியிட மாட்டேன், நேற்றைய என்னை விட இன்று சிறப்பாக இருப்பேன். உறுதிமொழி 4: நான் சிறிய நல்ல பழக்கங்களை தினமும் வளர்ப்பேன். உறுதிமொழி 5: நான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கும் மனிதனாக வாழ்வேன். 30 நாள் புதிய அடையாள ப்ளூ பிரிண்ட் நாள் 1. தத்து
விழிப்புணர்வு ஒவ்வொரு நாளும். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். தீர்ப்பு சொல்லாதீர்கள். கவனியுங்கள். நாள் 11 துன்லியுக்தது. மாற்றம் ஒரு பழைய எதிர்மறை பழக்கத்தை ஒரு புதிய நல்ல பழக்கத்தால் மாற்றுங்கள். உதாரணம்: கவலை, மூச்சு பயிற்சி, கோபம், 10 வினாடி அமைதி. ஒப்பீடு: நன்றியுணர்வு. நாள் 21:30. சேவை ஒவ்வொரு நாளும். ஒரு நல்ல செயல், ஒரு ஊக்க வார்த்தை, ஒரு உதவி, ஒரு சிரிப்பு. ஏனென்றால் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுபவர் தன் வாழ்க்கையிலும் ஒளியை அதிகரிக்கிறார். ஆடியன்ஸ் எக்சர்சைஸ். இப்போது ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலே எழுதுங்கள்: இன்று முதல் நான். அதன் கீழே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் 10 புதிய முடிவுகளை எழுதுங்கள். உதாரணம்: நான் என்னை மதிப்பேன். நான் உடலை கவனிப்பேன். நான் மனதை பயிற்சி செய்வேன். நான் நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்ப்பேன். நான் தேவையற்ற கவலைகளை விடுவிப்பேன். நான் என் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குவேன். நான் தினமும் புதியதை கற்றுக்குவேன். நான் அமைதியை தேர்வு செய்வேன். நான் பிறருக்கு உதவுவேன். நான் என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ்வேன். இந்த பட்டியலை கையெழுத்துடன் முடிக்குங்க. அது உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம். ஒரு சின்ன சிரிப்பு. ஒருவர் கேட்டாரு, வாழ்க்கையை மாற்ற எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு முதியவர் சிரித்து சொன்னார், முடிவு எடுக்க 1 நிமிடம். அந்த முடிவுக்கு உண்மையாக வாழ ஒரு வாழ்க்கை. சிரிப்பு. குடும்ப செயல்பாடு. இந்த வாரம் ஒரு நாள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் மற்றவரை பற்றி ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள். விமர்சனம் இல்லை, குறை சொல்லுதல் இல்லை, பாராட்டு மட்டும். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், ஒரு வீட்டின் சூழ்நிலை ஒரே நாளில் மாற ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கான செய்தி: உங்கள் மதிப்பெண் உங்கள் மதிப்பு அல்ல. உங்கள் தோல்வி உங்கள் அடையாளம் அல்ல. உங்கள் முயற்சி உங்கள் எதிர்காலத்தின் விதை. கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள். வேலை செய்பவர்களுக்கான செய்தி: வேலை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. முழு வாழ்க்கை அல்ல. வேலை முடிந்த பிறகும் வாழ்க்கை தொடர்கிறது. உறவுகளுக்காக, உடல் நலத்திற்காக, மன அமைதிக்காக நேரம் ஒதுக்குங்கள். தொழிலதிபர்களுக்கான செய்தி: லாபம் முக்கியம், ஆனால் அமைதி இல்லாத லாபம். முழுமையான வெற்றி அல்ல. பணம் சம்பாதியுங்கள். அதே நேரத்தில் உடலையும் மனதையும் உறவுகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீகக் கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீக பார்வை. ஒரு ஆறு தன்னிடம் தண்ணீரை வச்சுக்கொள்ளாது. தொடர்ந்து ஓடும். அதனால அது எப்போதும் புதுசாக இருக்கும். மனித மனமும் பிடித்துக்கொண்டே இருந்தால் சோர்ந்து போகும். விட கற்றுக்கொண்டால் புதிதாக மலரும். இறுதி தியானம். இப்போது கண்களை மூடுங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுங்கள். விடுங்கள். மீண்டும் இழுங்கள். விடுங்கள். உங்கள் மனதில் இந்த வாக்கியங்களை மெதுவாகச் சொல்லுங்கள்: நான் போதுமானவன். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன். நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் அமைதியை தேர்வு செய்கிறேன். இன்று என் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இறுதி. டெட் ஸ்டைல் க்ளோசிங். நண்பர்களே, ஒரு நாள் இந்த வெபினாரை நீங்க மறந்துடலாம். நான் சொன்ன கதைகளையும் மறந்துடலாம். ஆனால் இந்த ஒரு உண்மையை மட்டும் மறக்காதீர்கள்: உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. வெளியில யாரும் வந்து உங்க மனதை மாத்த மாட்டாங்க. அது உங்க பொறுப்பு. ஆனா அது ஒரு சுமை அல்ல. அது உங்க மிகப்பெரிய சுதந்திரம். இன்று நீங்கள் ஒரு புதிய முடிவை எடுத்திருக்கிறீர்கள். நான் வெறும் உயிர் வாழ மாட்டேன். விழிப்புணர்வுடன் வாழ்வேன். நான் கவலையால் இழுக்கப்பட மாட்டேன். புரிதலால் வழிநடத்தப்படுவேன். நான் ஒவ்வொரு நாளும் 1% முன்னேறுவேன். அந்த 1%
ஒரு வருடத்தில் ஒரு புதிய மனிதரை உருவாக்கும் பார்ட் 3 கம்ப்ளீட். இதன் மூலம் வெபினரின் முதல் பாதி 6 பார்ட்ஸ் நிறைவடைகிறது. அடுத்த பார்ட் 4ல மன அமைதியை நிலைநிறுத்துவது, உறவுகளை மாற்றுவது, உணர்ச்சி நுண்ணறிவு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் தினசரி வாழ்வில் விழிப்புணர்வை நடைமுறைப்படுத்துவது போன்ற ஆழமான தலைப்புகளுடன் வெபினார் தொடரும்.